மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் கீழ் இயங்கும் தமிழக அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதும் பொதுமக்களை பாதிப்புக்கு உள்ளாக்குவதும் தான் திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தொடங்கியுள்ள போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தின் நோக்கமாக உள்ளது என பிரபல தமிழ் நாளிதழ் தினமணி மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென நேற்று தொடங்கிய போக்குவரத்து தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை கண்டித்து பிரபல தமிழ் நாளிதழ் தினமணி தலையங்கம் தீட்டியுள்ளது. அதில் தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை நிறுத்தத்தை தொடங்கியதால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு சொல்லி மாளாது. அதிமுக தொழிற்சங்கத்தினர் சில பேருந்துகளை இயக்க முற்பட்டாலும் அவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் நிறுத்தப்பட்டன. தமிழகத்தின் மற்ற நகரங்களில் தனியார் நகர பேருந்துகள் இயங்கின. தனியார் வெளியூர் பேருந்துகளும் இயங்கின. அரசியல் காரணங்களால் இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் இயக்கம் செயல்படாத நிலை வந்தபோது மட்டும் மக்கள் பாதிக்கப்படவில்லையா என்று தொழிற்சங்கத்தினர் கேட்கும் கேள்வி அர்த்தமற்றது. அரசியல் காரணங்களுக்காக நடக்கும் போராட்டமும் தொழிலாளர் வேலை நிறுத்தமும் ஒன்றாகி விடாது என்று தெரிவித்துள்ளது. இவர்களது கோரிக்கைகளில் மிக முதன்மையானது 30/8/2013 முடிவடைந்த 11வது ஊதிய ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு 12வது ஊதிய ஒப்பந்தம் 1/9/2013 முதல் அமலாக்கியிருக்க வேண்டும் என்பதுதான். கடந்த ஓராண்டாக அரசு இதை செய்யவில்லை என்பதுதான் இவர்களது குற்றச்சாட்டு. போக்குவரத்து துறை மட்டுமல்ல, அரசு சார்ந்த எந்த துறை என்றாலும் ஊதிய ஒப்பந்த முடிவுக்கு வந்த அடுத்த நாளே புதிய ஊதிய ஒப்பந்தம் அமலுக்கு வருவதில்லை. முந்தைய ஊதிய ஒப்பந்தம் முடிந்த பிறகுதான் பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. புதிய ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அனைத்து தொழிலாளர்களுக்கும் எந்த தேதியில் பழைய ஊதிய ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததோ அதே தேதியில் இருந்து சம்பளம் கணக்கிட்டு நிலுவைத் தொகையாக வழங்குகிறார்கள். இதுதான் நடைமுறை என்று சுட்டிக்காட்டியுள்ளது. பேச்சுவார்த்தை நடக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று விளக்கம் அளித்துள்ள தினமணி தலையங்கம், அதிக உறுப்பினர்களை கொண்ட தொழிற்சங்கத்திடம் மட்டும் அரசு பேச்சுவார்த்தை நடத்தினால் போதும் என்று 2010 உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அப்போது ஆட்சியிலிருந்த திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையில் 73,000 உறுப்பினர்கள் இருந்தனர். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இப்போது அண்ணா தொழிற்சங்க பேரவையில் 91,440 உறுப்பினர்களும் தோமுசாவில் 18,000 உறுப்பினர்களும் தான் இருக்கின்றனர். எனும்போது அதிகாரப்பூர்வ தொழிற்சங்கம் என்பதால் தோமுசாவை மட்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது எப்படி சரி என்று கேள்வி எழுப்பியுள்ளது. அரசியல் சாராத தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனம் அனைத்து தொழிற்சங்கங்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்று கோரும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு தங்களை மட்டுமே அழைத்து தாங்கள் சொல்வதை ஏற்றாக வேண்டும் என்று அரசை நிர்பந்தம் செய்வதற்காக தோமுசாவால் இப்படியொரு வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கண்டனம் தெரிவித்துள்ள தினமணி, இது வெறும் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சினை மட்டுமல்ல, இது அரசுக்கு தரப்படும் அழுத்தம், ஓர் அரசியல் நெருக்கடி என சுட்டிக்காட்டியுள்ளது. அரசு போக்குவரத்து கழகம் மிக பெரும் நட்டத்தில் இயங்கி வருகிறது. இந்த நட்டத்தை மக்கள் வரி பணத்தால் அரசு ஈடு செய்து சம்பளம், சலுகைகள், 20% போனஸ் அனைத்தையும் வழங்கி வருகிறது என்பது அனைவரும் அறிந்ததுதான். கடந்த 2011ஆம் ஆண்டில் பேருந்து கட்டணம் சாதாரண பேருந்துகளுக்கு 28 காசுகளில் இருந்து 42 காசுகளாக உயர்த்திய போது அரசுக்கு கிடைத்த வருவாய் ஆண்டுக்கு 2,100 கோடி ரூபாய். அது ஏற்கனவே தொடரும் நட்டம் சுமார் 6,000 கோடி ரூபாயுடன் 2011ஆம் ஆண்டின் நட்டமான 2,200 கோடி ரூபாயை ஈடு செய்தது. இப்போது தொழிற்சங்கங்கள் கேட்கும் 25% சம்பள உயர்வை ஏற்கும்படி போராட்டத்தில் ஈடுபட்டு நிர்பந்தித்ததன் மூலம் அரசு வேறு வழியே இல்லாமல் கட்டாயமாக செய்யக்கூடியது பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது மட்டுமே. இதன் மூலம் அரசுக்கு மக்கள் மத்தியில் கெட்ட பெயர் ஏற்படும் என்பதுதான் நோக்கம். இது 11 தொழிற்சங்கங்களின் கூட்டு முடிவு என்று அறிவிக்கப்பட்டாலும் பேருந்து கட்டண உயர்வின் பயனை அறுவடை செய்யும் கட்சி திமுக மட்டுமாகத்தான் இருக்கும் என்று தினமணி அம்பலப்படுத்தியுள்ளது. எனில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று போராட்டத்தில் ஈடுபடும் தொழிற்சங்கங்கள் சார்ந்த கட்சிகள் அறிக்கை விட வேண்டும். எல்லா சங்கங்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க திமுகவின் தோமுசா சம்மதிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ள தினமணி, அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதும் பொதுமக்களை பாதிப்புக்கு உள்ளாக்குவதும் தான் இந்த வேலை நிறுத்தத்தின் நோக்கமே தவிர போக்குவரத்து தொழிலாளர்களின் நலனை பேணுவது அல்ல என்று கண்டனம் தெரிவித்துள்ளது.